நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன்ன மாதிரியே எனக்கும் பறக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன் ஆமையே, நீ பறக்கணும்னு நினைக்கிற? நான் நடந்து நடந்து எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. ஒரு சோம்பேறியை விட நான் ரொம்ப மோசமா நடக்கிறேன். நான் உன்கிட்ட கேட்டதுக்கு நீ இன்னும் என்கிட்ட பதில் சொல்லவே இல்ல ஆமையே. இப்ப நான் சொன்னதுதான் உண்மையான பதில். நான் பறக்க ஆசைப்படுறதுக்கு காரணம் அதுதான். நீ தரையில நடக்க விருப்பப்படல, ஆனா நீ ரொம்ப சோர்வா இருக்கிற. ஏன் பறக்கணுங்கிறதுக்கு உண்மையான காரணத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன்? இல்ல என்னால நடக்க முடியலங்கிறது தான் காரணம். இல்ல, மறுபடியும் முயற்சி செய். எனக்கு இந்த பூமியில நடக்க பிடிக்கல, அதனாலதான் எனக்கு பறக்க ஆசையா இருக்கு. நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. அதுக்குள்ள நான் சோர்வடைஞ்சிடுறேன். இப்ப உனக்கு புரிஞ்சுதா நான் ஏன் பறக்க ஆசைப்படுறேன்னு? இதான் நான் பறக்க ஆசைப்படுறதுக்கு காரணம். நான் மறுபடியும் கேக்குறேன், நீ ஏன் பறக்கணும்னு ஆசைப்படுற? அதுக்கு பதில் சொல்லு. நான் சுதந்திரமா வாழ விரும்புறேன். அந்த சுதந்திரம் பறந்து திரிஞ்சாதான் எனக்கு வரும்னு தோணுது. வானத்துல நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. நானும் உன்ன மாதிரியே வானத்துல சுத்தி சுத்தி வரணும்னு விரும்புறேன். இந்த ஆசையை உன்னாலதான் நிறைவேற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓ, ப்ளீஸ், நான் ஒரே ஒரு நிமிஷமாவது பறக்கணும். அதனால தயவு செஞ்சு நீ எனக்கு பறக்க கத்து கொடுக்கறியா? என்ன மாதிரி உனக்கு ரெக்கைங்க இல்ல, அதனால பறக்க முடியாது. நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். என்ன சொல்ற, கத்து தரியா? அப்படின்னா நீ எனக்கு எவ்வளவு பணம் தருவ? நான் உனக்கு 100 தங்க காசுகள் தரேன். சரி, அப்படின்னா உன்னோட வேண்டுகோளை ஏத்துக்கிறேன். தேங்க்யூ. நான் உன்னோட காலை புடிச்சுக்கிறேன். நீ பயப்படாம இரு, சரியா? வேணா வேணா. ரொம்ப ஜாலியா இருக்குது. இந்த மாதிரி பறக்கத்தான் நான் ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி சந்தோஷத்தை நான் எப்பவும் அனுபவிச்சதில்ல. நீ சந்தோஷப்படுறத பார்த்து நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஓ, நன்றி நண்பா, நன்றி. நீ எனக்கு செஞ்ச இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். சரி, நம்ம இப்போ கீழே இறங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. வேணா வேணா, இங்க இறக்கி விட்டுறாத. ஆமைங்க இருக்கிற இடமா பார்த்து என்னை இறக்கி விடு. நான் உங்களை சந்திக்க விரும்புறேன். நீ நீ அவங்கள சந்திக்கணும்னு ஏன் நினைக்கிற? பொழுதுபோக்குக்காக மேல பறக்கணும்னு தானே நினைச்ச? ஆமா, ஆனா அவங்க என் மேல பொறாம கொண்டவங்க. அதனாலதான் அங்க போய் என்னை இறக்கி விட சொல்ற. உன் மேல அவங்க பொறாமப்படுறாங்களா? அவங்க உன்னோட நண்பர்கள். உண்மையான நண்பர்கள் பொறாமப்பட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு மத்தியில நான் வித்தியாசமானவன் இல்லையா? இது போல தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத ஆமையே. நான் சொல்றது உண்மை. அவங்க என் மேல பொறாமப்படுவாங்க. எனக்கு சமமா அவங்களால பறக்க முடியாது இல்லையா? ஆமையே, நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் உன்னையும் உன்னோட பேச்சையும் வெறுக்கிறேன். சரி, இனி நீயே பறந்துக்க. வேணா, விட்டுறாத. நான் பணம் தரேன்னு சொன்னல. எனக்கு பணத்தை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. உன்னால முடிஞ்சா நீயும் வானத்துல பறக்க முடியும்னு அவங்களுக்கு காட்டு,
சரி, நான் கிளம்புறேன். உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஆமையே, வாழ்த்துக்கள். உனக்கு அதிக காயப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, அடிபட்டிருக்குது. நல்ல வேளை என் முதுகுல உள்ள ஓடு என் உசிரிய காப்பாத்திடுச்சு. உன்னை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். பூமியில உன்னால மெதுவாத்தான் நடக்க முடியும். அப்படி இருக்கும்போது வானத்துல நீ எப்படி பறந்த? நான் என்னன்னு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டேன். நாம இருக்கிற இடத்துல சந்தோஷமா வாழணுங்கிறது தான் புத்திசாலித்தனம்னு புரிஞ்சுக்கிட்டேன். நாம இருக்கிற இடத்த சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராத குழந்தைகளே. கொன்னுடாத, நான் உனக்கு நிறைய உதவி செய்வேன். என்ன இது? இந்த கோழி நல்லாவே பேசுதே. சரி, அப்படின்னா நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனா நீ எந்த விதத்துல எப்படி எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லு. நீ